ஒரு கார் கரேஜில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு உலகத்திலே மோஸ்ட் வேல்யூபிள் டெக் பிராண்டா மாறி இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சு வாங்க சொல்றேன். அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியான ஸ்டோர்ஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1976 கலிபோர்னியாவில் ஒரு சின்ன கார் கரேஜில் ஸ்டீவ் ஜாப்ஸும் அவரோட நண்பருமான ஸ்டீவ் ஒசினகும் சேர்ந்து ஆப்பிள்ங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா ஆப்பிள் ஒன்ங்கிற கம்ப்யூட்டர் லான்ச் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர்னா ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கும். அதை பிரேக் பண்ணி ஒரு டேபிள்ல வைக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் லான்ச் பண்றாங்க. இது கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியிலே ஒரு ரிவல்யூஷனை கிரியேட் பண்ணுது. அண்ட் அடுத்த வருஷமே ஆப்பிள் டூங்கிற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. இது வந்து மிகப்பெரிய சக்சஸை ஆப்பிளுக்கு கொடுக்குது. அண்ட் வருஷம் வருஷம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 1985 ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டீவ் ஜாப்ஸவே ஆப்பிள்ங்கிற நிறுவனத்துல தூக்குறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க உருவாக்கின கம்பெனிலேருந்து உங்களே வேலையை விட்டு தூக்குனா எப்படி இருக்கும். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் சும்மாலாம் இருக்கல, நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாக வந்த லாபத்தை வச்சு பிக்சருங்கிற ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ வாங்குறாரு. அதுவே பின்னாட்களில் டாய் ஸ்டோரி மாதிரி ஹிட்டான மூவிஸ்லாம் கொடுக்குது. அண்ட் 1997 ஆப்பிள் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டீவ் ஜாப்ஸை மறுபடியுமே கூப்பிடுறாங்க. மறுபடியும் அங்கே வந்து அவர் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ரிவல்யூஷன் ப்ராடக்டாக மறுபடியும் லான்ச் பண்ணுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் ஐமேக், ஐபேட், ஐஃபோன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாரு. அண்ட் 2011 ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்தாலும் அவரோட விஷன் வந்து இன்னுமே உங்களோட இருக்கு. 1997 ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல இருந்த கம்பெனி இன்னைக்கு பல $1 trillion மார்க்கெட் வேல்யூ வச்சிருக்காங்க. அவங்களோட ஐஃபோன் மட்டுமே வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் சேல்ஸ் ஆகுது. இது எல்லாமே ஒரு கார் கரேஜில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. என்னதான் ஃபெயிலியர் வந்தாலும் நம்மளோட ட்ரீமை எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம்.